எப்போ பார்த்தாலும் ப்ராடக்ட் ரிவ்யூவா, அது தவிர்த்து உங்கள் சேனலில் வர கண்டென்ட்டே இருக்காதா அப்படின்னு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இது பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட பர்த்டே விலாக். பர்த்டேனா என்ன, கேக் வெட்டிருப்பீங்க, போர் அடிக்கும், நான் அடுத்த வீடியோக்கு போகிறேன் அப்படி தான் நினைக்கிறீங்க. ஆனால் இல்லை, நிறைய விஷயங்கள் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தோம். போயிட்டு அவங்க வீட்டிலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, ஸோ பர்த்டே அப்படின்னாவே என்ன விஷயம், நம்ம வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அவங்க கொடுக்குற காசை எடுத்து நம்ம வந்து உண்டியில் போட்டு வச்சுப்போம். இது வந்து பாரம்பரியமாக வர்ற ஒரு விஷயம். மாமியார் வீட்டு பார்த்து முடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க சர்ப்ரைஸாக கேக் வாங்கி வச்சுருந்தாங்க. எனக்கே தெரியாது அவங்க வாங்கி வச்சது. ஸோ கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு அவங்கக்கிட்ட பிளெஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு அவங்ககிட்டயும் கலெக்ஷனை போட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே எர்லி மார்னிங்லாம் கிடையாது, ஒரு 10 மணிக்காக கிளம்பி நம்ம ஒரு இடத்துக்கு போனோம். அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பீச் ரெசார்ட். நம்ம வந்து இங்கே சென்னைக்கு வந்த அப்புறமா இந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணுறது அது ஒரு ட்ரெடிஷனாகவே பண்ணிகிட்டு இருக்கோம். என்னமோ தெரியல, 3 வேளை சாப்பாடு அவங்களே கொடுத்துட்றாங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நிம்மதியாக பீச்சை பார்த்துட்டு காலைல சன்ரைஸ் சன்செட்லாம் பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் நிம்மதியாக ஒரு 1 or 2 days ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றது கொஞ்சம் நல்லா வந்து ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் போன இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் 2வது தடவை போகிறது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். வேறு டிடிடிசி ரெசார்ட், இது எந்த விதமான ப்ரொமோஷனும் கிடையாது. இது வந்து ஒரு கவர்மெண்ட் ரெசார்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடது. ஸோ ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்கே வந்து கிடைக்காது, ரூம்ஸே கிடைக்காது, எப்போவுமே ஃபுல்லாக இருக்கும். வீக்கெண்ட்லலாம் சுத்தமாக ஒரு மாதத்துக்கிட்ட புக் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனு. இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணது பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் கிடைக்காததுனால அங்கே இருக்கிற வந்து டபுள் ரூமில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி வந்து அவங்களுக்கு சூட் ரூமு ஒன்றே ஒன்று தான் இருக்கும், டீலக்ஸ் ரூமும் ஒரு 10 இருக்கும். இந்த டபுள் ரூம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 இருக்கும். பட் வந்து கம்பேரிட்டிவ்லி இன்டீரியர்ஸ்லாம் வந்து டபுள் ரூமில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ஸ்டில் ஓகே, ஒரு என்ன சொல்கிறது, ஸ்டே பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதில் இதுவான ரொம்பவே அட்ராக்டிவான விஷயம், இதில் நான் அடிக்கடி போய் ஸ்டே பண்ணுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பீச் வியூ. ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீச் வியூ அவ்வளோ அட்டகாசமாக தெரியும். ஜஸ்ட் நீங்கள் கேமரா வழியாக பார்க்கும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதில் என்னென்னா நீங்கள் ரூம்லேருந்து அப்படியே இறங்கி பீச்சுக்கு நடந்து போயிடலாம். ஒரு 20 அடி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பீச் இருக்கும், அவ்வளோ நியர்பை. ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு வந்து சூப்பரான சில்லுன்னு காற்று. நம்ம வந்து பீச் என்ன தான் தூரக்கு இருக்கும்போது சூடாக இருந்தாலும் அது கிட்ட வரும்போது சில்லுன்னு காற்றடிக்கும் பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க லொக்கேஷனு. என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, உப்பு தண்ணி தானே பீச், உப்பு காற்று தானே அடிக்கும். ஆனால் அங்கே இருக்கிற எதுவுமே இந்த உப்பு கரையே இல்லைங்க. நானும் பாத்ரூமில் பார்க்குறேன், இந்த கண்ணாடியில் ஏதாவது உப்பு கரை இருக்குமான்னு பார்க்குறேன். இல்லை, எங்கள் வீட்டில் போர் வாட்ரு, அதுக்கு அவ்வளோ உப்பு அரிச்சு போய் கிடக்குது, துருப்பிடிச்சிருக்குது. ஆனால் இங்கே ஒரு உப்பு கரையும் இல்லை. என்னத்தை சொல்கிறது, இதுக்கு பீச் மணலில் வீடு கட்டிட்டு கூடி போயிடலாம் போல இருக்குது. பீச்சுக்கு வந்தாச்சு, சரி ஓகே, ஒரு சின்ன குளியலை போட்டுட்டு அங்கே வந்து நமக்கு வந்து ப்ரைவேட் பீச்சு, யாருமே பப்ளிக்கே இருக்க மாட்டாங்க. நமக்கு வந்து நமக்கான பீச்சு, நம்ம எத்தனை நாள் ஸ்டே பண்ணுறோமோ அத்தனை நாள் நமக்கு பீச்சு சொந்தம். அந்த மாதிரி இதோட ரேட்டு, இது எப்படி புக் பண்ணுறதுன்னு தெரியணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஆக்சுவலி மெயின் வீடியோ ரொம்ப நாள் முன்னாடி போட்டிருப்பேன் டீட்டெயில்டாக, அது உங்களால் தேடி எடுக்க முடியுமான்னு தெரியல. தேவைன்னா நான் இன்னொரு ஷார்ட்ஸாக கூட போடுறேன். ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக நம்மளோட டே எண்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு vlog வீடியோவில் சந்திப்போம்.